அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலக புகழ்பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் பற்றி தெரியாமல் யாரும் பெரும்பாலும் இருக்க முடியாது. அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு ஆசிரியர், இலக்கிய அறிஞர் பென் ஜான்சன்னு பேர். அவருக்கு இவர் பேரில் கொஞ்சம் பொறாமை கூட உண்டு. அதாவது மிக உயர்ந்த மனிதர்கள்னு நாம் நினைக்கிறவங்ககிட்ட கூட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. அந்த பென் ஜான்சனுக்கு எப்படியாவது ஷேக்ஸ்பியரை கிண்டல் அடிக்கணும், அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய புகழுக்கு உரியவர் இல்லை அப்படின்னு 4 பேர் முன்னால் காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ 2 பேரையும் ஒரு மேடையில் வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறவர் அவர் சொல்கிறாரு, ஷேக்ஸ்பியரையும் பென் ஜான்சனையும் பக்கத்தில் வச்சு பென் ஜான்சன்ட்ட அவர் ஒரு கேள்வி கேட்குறார். நீங்களும் ஷேக்ஸ்பியரும் சேர்ந்து ஒரு நாடகம் எழுதினால் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு பென் ஜான்சன் இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்கிறாரு பாருங்க. நானும் ஷேக்ஸ்பியரும் சேர்ந்து எழுதினா அது குதிரையும் கழுதையும் ஒரு வண்டியில் பூட்டினா மாதிரி இருக்குங்க அப்படின்றார். ஷேக்ஸ்பியர் டக்குன்னு எழுந்து ஒரு பதில் சொன்னார். நானும் நீங்களும் ஒரு நாடகம் எழுதினா அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுதுங்க, ஆனால் கூட என்னை குதிரைன்னு பாராட்டினீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னார். கூட்டத்தில் பெரிய ஆரவாரம். இவரை குதிரை அப்படின்னு மறைமுகமாக அவர் சொல்லிட்டாருன்னு தனக்கு ஏற்றார் போல் அதை மாற்றிக்கொள்ளுகிறாரே, அதுதான் ஷேக்ஸ்பியருடைய சாமர்த்தியம். எங்கே யாருக்கிட்டக்க அப்படிம்பாங்க. சில பேர்கிட்டக்க தேவையில்லாமல் வம்புக்கு போனால் எங்கே யாருக்கிட்டக்க அப்படிம்பாங்க. அது மாதிரி எந்த செயலை எந்த சொல்லை யாரிடத்தில் எப்பொழுது நாம் சொன்னால் அது சொல்ல வேண்டிய ஒன்றுன்னு தெரிஞ்சு சொல்லணும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் டாக்குன்னு தீர்த்துக்கட்டு போயிடுவாங்க. ஒரு ஊருக்குள்ளே பரபரப்பாக பேசுகிறாங்க. ஒரு பெரியவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஜனங்கள்லாம் போய் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவருடைய அருள் வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி கொண்டாடுறாங்க. அந்த பெரியவர் சாதாரணமானவர் இல்லை, நமக்கெல்லாம் கடவுளாக பார்த்து அமுச்சு பயிச்ச மிகப்பெரிய வழிகாட்டி, ஞானி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த ராணி இருக்கிறாங்களே, அந்த ராஜாவோட ராணி மனைவி, அவங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க, வாங்க அவரும் ஒரு நாள் கூப்பிடணுங்க, நம்ம அரண்மனைக்கு அவரை கூப்பிட்டு விருந்து வைக்கலாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க, நம்ம மந்திரிமார்கள் அமைச்சர்கள்லாம் கூட போயிருக்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க, இல்லை இங்கே கூப்பிடுங்க. அவர் சொன்னார், தபார் எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, வேணும்னா நீ போ, என்ன விட்டுடு, எனக்கு இந்த மாதிரி சாமியார் மேட்டர்லாம் எனக்கு விருப்பமே இல்லை, என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லியிருக்கிறார். இல்லைங்க போனங்க ஒரு தடவை, அதுதாங்க மரியாதை, பெரியவங்களை நம்ம தான் போய் பார்க்கணும், இல்லை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்றார். எல்லாரும் ராஜா சொன்னால் கேட்பாங்க, ஆனால் ராஜாவே ராணி சொன்னால் கேட்கணும், அப்போ தான் ராஜாவாக இருக்க முடியும் இல்லை. அதனால் சரி, ராணி தொந்தரவுக்காக இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்க சொல்கிறது கேட்கறது தான் அப்படின்னு இவரும் போயிடுறார். போய் ராணி கும்பிட்டுட்டு உரிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு, எங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்கள், அதுக்காகத்தான் வந்தோம் அப்படின்றாங்க. அவர் உடனே ராஜாவை பார்த்து, அப்போனா எனக்கு 100 பொற்காசுகள் கொடுங்க அப்படின்றார். ராஜா சொன்னார், பாத்தியா நான் சொன்னேன்ல, இவரெலாம் அந்த மாதிரி ஆள் தான், சும்மா காசு பிடுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு, எனக்கு தெரியும். இருந்தாலும் இதை ராஜா வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. அவர், இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் 100 பொற்காசு தர சொல்கிறேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. அவர் இல்லை எனக்கு முதல்ல கொடுங்க, அப்புறம் தான் நான் சொல்லுவேன்னார். சரி வேறு வழி இல்லை, யாரங்கே அப்படின்னாரு. ராஜா கட்டளையிட்டா அப்புறம் மீற முடியுமா, கொண்டு கொடுத்தாங்க, இந்தாங்க அப்படின்னு 100 பொற்காசுகள் இருக்கிற அந்த பையை கொடுக்குறார். இவர் கண்ணை மூடி ஒரு வினாடி யோசிச்சுட்டு இந்த பெரியவர் சொல்கிறாரு, முடிவு என்னன்னு தெரியாமல் முடிவை பற்றி யோசிக்காமல் காரியத்தில் இறங்காத, சரியா, ரைட் அப்படின்னு இருக்கிறாரு. இந்த ராஜாவுக்கு சப்புன்னு போச்சு, என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏதோ சொல்ல போகிறாருன்னா முடிவை பற்றி தெரியாமல் காரியத்தில் இறங்க யாருக்கு தான் தெரியாது, கண்மூடித்தனமாக காரியத்தில் இறங்குவாங்க. என்னமோ சரி தப்பா நீ சொன்னதுக்காக வந்த, போலாம் வா அப்படின்னு ஒரு ராஜா கடுப்பாயிட்டார். சப்புன்னு போச்சு. இவருக்கு ஏதோ பெருசாக ஒரு பெரிய சித்து வேலைகள்லாம் செஞ்சு காட்டுவார்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போச்சே, முடிவு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு திரும்ப வந்தார். ஆனால் இந்த ராணி ரொம்ப மகிழ்ச்சியோட நமக்குன்னு ஒரு உபதேசம் தனிப்பட்ட வகையில் அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு அரண்மனையில் எங்கே பாரு அதை அப்படியே எழுதி ஒட்டினா மாதிரி ஓவியமாக தீட்டிட்டாங்க. அவர் சொன்ன அந்த உபதேச வாக்கியத்தை
எவ்வளோ தூரம் தெரியுங்களா? ராஜா சாப்பிட்ற தட்டு இருக்கே, அந்த தட்டுலலாம் கூட செதுக்கி வச்சுட்டாங்க. வெள்ளி தட்டில் தான் அவர் சாப்பிடுவார். அந்த தட்டில் அப்படியே எழுதிட்டாங்க, முடிவு தெரியாமல் காரியத்தில் இறங்காதே. ஏன்னா பெரியவர் நமக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறதும்பாங்களே, அது மாதிரி தனிப்பட்ட வகையில் எனக்குன்னு அவர் உபதேசம் பண்ணது எழுதி வச்சுருக்கேன். இந்த ராஜாவுக்கு கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. எந்த அரண்மனை வைத்தியராலையும் ஒன்றும் சரி பண்ணவே முடியல. அப்போ மந்திரி அங்கேருந்து வந்தார். அரசே, ஒரு வெளிநாட்டு வைத்தியர் வந்திருக்கிறார், அருமையான வைத்தியர், அவர் கை வச்சாலே நோயெல்லாம் சரியாயிருமா, அவரை வேணா வந்து பார்க்க சொல்லட்டுங்களா அப்படின்னார். ராஜா இருக்கிற நிலமையில எத்த தின்னா பித்த தெளியுன்ற மாதிரி உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு, உடனே வர சொல்லுங்க அப்படின்னு மகாராணி சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்துருக்கிறார். வந்து பார்த்துட்டு, கொஞ்சம் என்கிட்ட ஒரு மருந்து பொடி, அதை தேனில் குழைச்சி தரணும், ஒரு வெள்ளி தட்டு தரீங்களா அப்படின்னார். அப்புறம் ராஜாவுக்கு வைத்தியம்னா உடனே போனாங்க, ஒரு தட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, இதை நான் ராஜாவுக்கு இந்த மருந்து கொஞ்சம் தேனில் குழைச்சி தரேன் அப்படின்னு தேனில் குழைக்கிறதுக்காக அந்த தட்டில் வச்சுட்டு அந்த மருந்து பொடியை வச்சு குழைக்கிறாரு. அப்போ அந்த தட்டில் அந்த வாசகம் இருக்குது, முடிவு தெரியாமல் காரியத்தில் இறங்காதேன்னு. அதை படித்து பார்த்தாரு. வைத்தியருக்கு என்ன தோணிச்சுன்னு தெரியல, டக்குன்னு அந்த தட்டை கீழே வச்சுட்டார். வச்சுட்டு மற்ற எல்லாரையும், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் இருங்க, ராஜா கிட்டக்க நான் கொஞ்சம் அவருடைய உடல்நிலையை முழுக்க நான் பரிசோதிக்க வேண்டி இருக்குது, கொஞ்சம் எல்லாம் வெளியில் இருங்க அப்படின்னு எல்லாரும் வெளியில் போனவுடனே கதவை ஸ்தாப்பா போட்டுட்டு வேக வேகமாக ராஜா கிட்டக்க வந்து, அரசே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் காலை தொட்டு கும்பிட்டார். ஏன்பா, என்னப்பா விஷயம் அப்படின்னு. இல்லை, என் உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் தருதா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னார். ராஜா, எப்பா என் உசுரை காப்பாற்றணும் தான் நீயே வந்திருக்கிற, இதில் உன் உயிருக்கு நான் என்ன உத்தரவாதம் தருதுன்னு. அரசே, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இப்போவே பத்திரமா இந்த ஊரை விட்டு வெளில போயிடுறேன். என்னை வந்து உங்களுடைய மந்திரி எப்படியாவது மருந்து கொடு அப்படின்னு சொல்லி அந்த மருந்தில் விஷத்தை கலக்க சொல்லியிருக்கிறாரு. உங்கள் மந்திரி ஏற்பாட்டினால தான் நான் இங்கேயே வந்தேன். இந்த மருந்தில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டா உடனே அவர் இறக்காமல் மெல்ல கொல்லும் விஷம் மாதிரி ஏதாவது கலந்துரு, அப்படி கலந்துட்டா ராஜா போயிடுவார், ஆட்சி என் கைக்கு வந்துடும், ஆட்சியில் பாதி உனக்கு நான் தரேன் அப்படின்லாம் சொல்லி என்னை அழிச்சிட்டு வந்தார். நானும் அது ஒத்துக்கிட்டு தான் வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த வாசகத்தை படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, இது மாதிரி ஒரு சதித்திட்டம் மந்திரி தீட்டினது எனக்கு மட்டும்தான் தெரியும். ராஜாவையே முடிவு தீர்த்து கட்டிடுறதுன்னு முடிவு பண்ண மந்திரி நாளைக்கு இந்த ரகசியம் தெரிஞ்ச என்னை மட்டுமா விட்டு வைப்பார், என்னையும் கண்டிப்பாக தீர்த்து கட்டுவாருன்னு இந்த வாசகத்தை படித்த பிறகு தான் நான் முடிவு எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். இதில் என்னுடைய முடிவும் கலந்துருக்குன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. அதனால் அரசே என்னை மன்னிச்சிருங்க, நான் புறப்படுறேன். உங்கள் வைத்தியத்தை, உங்களுக்கு உடம்பை சரி பண்ணுறதுக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னார். ராஜா சொன்னார், கவலைப்படாதப்பா, ஒன்றும் கவலைப்படாத, உன் உயிருக்கு நான் உத்தரவாதம், இப்போ அந்த மந்திரியை வர சொல்லுன்னார். அரசே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, மந்திரி முன்னாலே என்னை காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்படின்னார். ராஜா சொன்னார், ஒன்றும் கவலைப்படா, மந்திரியை வர சொல்லு அப்படின்னார். மந்திரி வந்து நின்றார். வந்த உடனே ராஜா என்ன பண்ணார், மந்திரியாரே வாருங்கள், அற்புதமான வைத்தியர் இவர், இவரை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர் ஒரு மருந்து கொடுத்துருக்கிறாரு, அந்த மருந்தை சாப்பிட்டா இப்போ இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும், இனிமே எந்த வியாதியும் வராதபடி அது நம்முடைய உடம்பை பாதுகாக்குமா. இப்படிப்பட்ட ஒரு மருந்து உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் சாப்பிட்டாதான் நீண்ட நாட்கள் என்னோட நீங்களும் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மருந்தை முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. வைத்தியரே, அமைச்சருக்கு அந்த மருந்தை தாருங்கள், என் கண் முன்பாகவே அவர் சாப்பிடுவதை நான் கண்ணார காண வேண்டும் அப்படின்னாரு. அமைச்சர் அந்த மருந்தை சாப்பிட்டார். வேற வழி இல்லை, ராஜா சொன்னால் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறம் என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். முடிவு தெரியாமல் காரியத்தில் இறங்காதே அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. எங்கே வந்து யார்கிட்டக்க எந்த ஒரு விஷயத்திலேயும் நாம் இறங்குவதற்கு முன்பாக எப்படி அதை கையாளுவது என்கிற தெளிவு இருந்தால், நீங்கள் நாளை பள்ளியில் எடுக்கிற, கல்லூரியில் எடுக்கிற பாடமாக இருந்தாலும், வாழ்க்கை பாடமாக இருந்தாலும், செய்கிற காரியத்தில் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு நான் வள்ளுவன். அந்த ஒரு வரி ஐவரி மாதிரி மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். ஐவரி என்பது ஆங்கில சொல். அர்த்தத்தை தெரிந்து கொள்ள அகராதியை புரட்டுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.